நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல் கொஞ்சம் விரப்பு மட்டும் மேய்ச்சி விட்டு வந்திருக்கோம், சுற்று அறுத்துட்டு வந்திருக்கோம், பைக்கில் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சுற்று காடு. இந்த காட்டு வழியாக தான் நம்ம வீட்டுக்கு போகணும். போயிட்டு 3 பேர் வந்தோம். 3 பேர் வந்துட்டு கொஞ்சம் சுற்று அறுத்து போட்டு போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வண்டி அறுக்க கொஞ்சம் நேரம் ஆகிட்டுது. அதனால் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ரிட்டர்ன் அறுக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பற்றின கருத்து எதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, தெரியாதவங்களுக்குலாம். ஏன்னா நம்மளே மாதிரி நிறையா வீடியோ போடுறாங்க, நம்ம வீடியோ மட்டும் ஷேர் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பிடிச்ச வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய வீடியோ நல்லபடியாக இருந்துச்சுன்னா அதையும் ஷேர் பண்ணுங்கள், சரியா? அதுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். பாருங்க 3 பேர் வந்தோம். இது பைக்கில் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஆபத்து தான். அதனால் போயிட்டு இனிமேல் சாப்பிட்டுட்டு வந்து அந்த சுற்று அறுக்கும்போது வண்டியை அறுக்கும்போது எந்த நெல்லாம் கீழே விழுதோ அதெல்லாம் ரிட்டன் மிஷினுக்குள்ளே அள்ளி போட்டு நிறையா வேலை இருக்குது. இன்னும் அறுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ரிட்டன் வந்து நம்ம வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். நொங்கிட்ட போகணுன்னு நினச்சோம். இன்றைக்கி சண்டே, நொங்கிட்ட போக முடியல. ஏன்னா இன்றைக்கி மண்டே லீவுங்கிறதுனால இன்றைக்கி வேலை லீவு. அதனால் நொங்கிட்ட போகலான்னு நினச்சோம். நொங்கெல்லாம் குறும்பில் தான் கிடக்கு, ஏகப்பட்ட குறும்பில் தான் கிடக்கு, பணம் பூரான். அதனால் குறும்பில் வெட்டி ஒன்றும் செய்ய போகிறது இல்லை. அதனால் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வயலுக்கு வந்து பார்க்கலாம், சரியா? வெயிட் பண்ணுங்கள். நம்ம வயலுக்கு போய்ட்டு எப்படிலாம் நெல்லாக இருக்கிறோம், மிஷின் எப்படியா இருக்குது, என்ன எல்லாத்தையும் பார்க்குறோம், சரியா? ரோக்கில் ஏரியாச்சு. இன்னொரு 1.5 கிலோமீட்ரு போய்ட்டு சாப்பிட்டுட்டு பார்க்கலாம், சரியா?